அனைவருக்கும் வணக்கம். நமது வைகறை சோலை சேனலில் அடுத்த காணொளியாக 9வது தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெறும் திராவிட மொழி குடும்பம் என்னும் தலைப்பிற்குரிய வினாவிடை தொகுப்பினை பற்றி நாம் பார்ப்போம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரில பட்டர். வினைச்சொற்கள் காலத்தை மட்டுமே காட்டும் மொழி ஆங்கிலம். பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் மொரிசியஸ், இலங்கை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஸுக்கும் மேற்பட்டது 1300. இந்திய மொழி குடும்ப வகைகளின் எண்ணிக்கை 4. ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது வடமொழி என்று முதலில் குறிப்பிட்ட அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிட மொழிகள் மொத்தம் டேஸ் என கூறுவர் 28. 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் டேஸ் மொழியே மூலம் என்றனர். வடமொழி. மால்தோ, தோடா, கொண்டி முதலான மொழிகளை ஆய்ந்தவர் கோக்கன். தெலுங்கு மொழி டேஸ் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. நடு திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. வட திராவிட மொழிக்கு பொருந்தாத மொழியை கண்டறிந்து எழுதுக. இருளா. லீலா திலகம் எழுதப்பட்ட நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு. உன் கண்ணொளியின் கதகதப்பிலே வளர்ந்தோம்மா என்ற பாடல் வரிகளை எழுதியவர் கருணாநிதி. (2010) செம்மொழி மாநாட்டினை நடத்தியவர் கருணாநிதி. திராவிட மொழிகளுள் டேஸ் தமிழ் மூத்த மொழி. தமிழ் மொழியில் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மலையாள மொழியில் பழமையான இலக்கண நூல் லீலா திலகம். நீ என்ற தமிழ்ச்சொல் துளு மொழியில் டேஸ் ஈ. மரம் என்ற தமிழ்ச்சொல் தெலுங்கு மொழியில் டேஸ் மானு. சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல் டேஸ் எனப்படும் அடிச்சொல். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி டேஸ் மொழி. தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் டேஸாக கருதப்படுகிறது தாய்மொழியாக. பொறுத்துக. தமிழ் தொல்காப்பியம். கன்னடம் கவிராஜ மார்க்கம். தெலுங்கு ஆந்திர பாஷா பூஷணம். மலையாளம் லீலா திலகம் என்பதே சரியான விடை. பொறுத்துக. தமிழ் சங்க இலக்கியம்.
கன்னடம் கவிராஜ மார்க்கம், தெலுங்கு பாரதம், மலையாளம் ராமசரிதம் என்பதே சரியான விடை. பொறுத்துக. தமிழ் 1, கன்னடம் 1, தெலுங்கு ஒகடி, மலையாளம் 1 என்பதே சரியான விடை. பொறுத்துக. தமிழ் 3, கன்னடம் 3, தெலுங்கு 3, மலையாளம் 3 என்பதே சரியான விடை. அண்மையில் சேர்க்கப்பட்ட திராவிட மொழிகள் யாவை? எருகலா, தங்கா, குறும்பா, சோளிகா. தென்னிந்திய மொழிகள் என பிரான்சிஸ் எல்லிஸ் குறிப்பிடுபவை எவை? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். தமிழியன் மொழிகள் என கோக்கன் குறிப்பிடும் மொழிகள் எவை? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோடா, கோண்டி. திராவிட மொழிகளை கால்டு வெல்லுக்கு பின்னர் ஆய்வு செய்தவர்கள் யார்? ஸ்டென்ஹனோ, எல்.வி. ராமசுவாமி, எமினோ, சுவலப்பில், தேப்போ மீனாட்சி சுந்தரம், கே.வி. சுப்பையா, பரோ, கமில், ஆந்திரனோவ் போன்றோர் ஆய்வு செய்தனர். இந்திய மொழி குடும்ப பிரிவுகளின் எண்ணிக்கை 4. அவை 4ஆக பிரிக்கப்பட்டது. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். மொழி குடும்பங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டன? உலகத்தில் உள்ள மொழிகளெல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. நடுத்திராவிட மொழிகள் யாவை? தெலுங்கு, கோண்டா, நாய்க்கி, கதப்பா, கூயி, கோலாமி, பெங்கோ, கோண்டி, கூவி, பர்ஜி, மண்டா, கோயா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்த முதல் அறிஞர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழியன் என்று தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர் கோக்கன். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் அகத்தியலிங்கம்.